Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இது ஒரு லைவாக ஒரு வீடியோ போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது க்ரூட் ஆயிலில் என்னுடைய வியூவை ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மந்த்லி 399 பே பண்ணுறீங்களா, அதில் சென்ட் பண்ணியிருக்கேன். சும்மா நம்ம அப்படியே இதுக்கு மேலே போனால் பை, இது கீழே போனால் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இதில் என்னோடய வீடியோவில் என்ன அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அது உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் மட்டும் பண்ணால் பத்தாது. ஏன்னா நிறைய டைம் ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஆனால் கூட அந்த வழி தெரியாமல் இருக்கணும். நம்ம கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்தோமா அப்படின்ற இடம் கரெக்டாக இருக்கணும். இது பாருங்கள், இது ஸ்டாப் லாஸ் நான் இதில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது ஸ்டாப் லாஸ் கிளியராக கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, சப்போஸ் ஒரு வேளை ப்ராஃபிட் அடைஞ்சால் கூட அதை திருப்தி இருக்கணும், ஒரு மன திருப்தி இருக்கணும். ஓகே, கான்ஃபிடென்ட் நம்ம இடம் சரியான இடம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம கரெக்டான இடம் அப்படின்ற இடம் டார்கெட் அமைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ஃபைனலாக ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து பிரேக் அவுட்ல ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணிக்குது. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிக்க பாருங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ நமக்கு 2 இடத்துல பிரேக் அவுட் கிடைச்சிது. ஒன்று இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைச்சிது, பிரேக் அவுட்டில் இன்னொரு பிரேக் அவுட். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த வியூவை உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எங்கே பாருங்கள், இது ப்ரைமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது 332, அதாவது 3283 அபோவ் மேலே போனால் பை பண்ணுங்கள். 3301க்கு டார்கெட் புக் பண்ணிவிடுங்க. அதாவது 19 பாயிண்ட்ஸ் கிட்டே வரும். ஓகே, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் 3264க்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதாவது இது எதுவும் புரியாது. சரி, என்னுடைய ப்ரைம் நண்பர்களை ஒரு சில விஷயம் கற்றுக்கணும் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ட்ரெண்டு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். 2 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி கீழே திரும்ப ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணி அகைன் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்குங்க. ஸோ ஓகே, அந்த நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரேக் அவுட்லேயும் பிரேக் அவுட் நடந்து. ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டம் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது 1. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிட்டுக்குது 2. அகைன் பிரேக் அவுட்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு 3. ஸோ 3 விஷயம் நமக்கு பை சைடுக்கான வியூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல. இல்லை, நான் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க். எந்த லிங்க்கில் 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபயர்ஸ், அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங், உங்களுக்கு எது வேணுமோ, அப்ஸ்டாக்ஸ், எது வேணுமோ நீங்கள் அந்த லிங்க் மூலியம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் 399 ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை, நான் ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா டைம் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஒரே கையில் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்டும் அப்படின்னா சில டைமில் ஆகும், சில டைமில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ண. வீடியோ நான் பாஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், அதை கவனத்தில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இது ஒரு பை கால்ஸ் டிப்ஸ் அது மாதிரிலாம், பை சேல் டிப்ஸ் கால்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மெயின் ஸ்டடி மேலே கவனத்தை பண்ணுங்கள். ஓகே, மார்க்கெட் இந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்தா கூட நமக்கு இந்த இடத்துல என்ன நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குன்னா, இங்கே பாருங்கள், நல்லா மேலே ஒரு டபுள் டாப் அமைஞ்சிட்டு வரும். ஸோ நமக்கு அதனுடைய ஃபோர்ஸ் நல்லா கீழே வரும். ஸோ கீழே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் சரியான இடத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், இது ஒரு டபுள் பாட்டம், பிரேக் அவுட் இந்த ரீசன் இருந்துச்சு பை பண்ணுறதுக்கான ரீசன். அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்ததுக்கான ரீசனும் பாருங்கள், இது டபுள் பாட்டம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துச்சுன்னா என்ன சொல்கிறேன், நல்லா பெரிய ஃபால் பார்க்கலாம். இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல பெரிய ஃபால் ஆகும். எதை மேலே பாருங்கள், டபுள் டாப்பு. ஸோ டபுள் டாப்பும் கீழே இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் பர்ஃபெக்டான இடமா டிசைட் பண்ணிங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, அவசரப்படாதீங்க. மெயின் பதட்டப்படாதீங்க. நம்ம லாஸில் இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய டார்கெட் வரவெல்லாம் சைலண்ட்டாக ஹோல்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகவெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணோம். இதில் என்ன அப்படின்னா 60% பீப்புள்ஸ் 70% பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் லாஸில் ரொம்பவும் காமாக இருக்கிறாங்க. அதாவது அவங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணுற வரலும் கூட ஓரளவுக்கு மனசை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனால் ப்ராஃபிட் சைடு போகிற வரை சொல்ல மட்டும் மனசை தடுமாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட நம்ம டார்கெட்லேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சிங்களா. ஆமாம், 96,301 ஒரு 5 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுனா, அடனா நம்ம அங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட நான் 15 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம், ஒரு 4-5 பாயிண்ட்ஸ்க்காக நம்ம பார்த்துமே அப்படின்ற மாதிரி என்ன வரும். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த 15 பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகணும் இல்லை டார்கெட் இருக்கணும். ரெண்டுத்தில் என்ன ஆகணும்? இதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க. அட 4-5 ட்ரேடு 5 ட்ரேடுக்கு 5 ட்ரேடு ஃபெயில் ஆகிட்டும் பரவாயில்ல, 5 ட்ரேடுக்கும் 5 ட்ரேடும் ஃபெயில் ஆகிட்டும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் முழுசாக ப்ராஃபிட் ஹோல்ட் பண்ண ட்ரேட் எத்தனை மட்டும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் டார்கெட் வரலாம் அச்சீவ் பண்ண ட்ரேட் எத்தனைன்னு நீங்கள் கனெக்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய கவுண்டிங் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. சும்மா ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், நிறைய லாஸ், கொஞ்சம் ப்ராஃபிட் நிறைய லாஸ், இது மாதிரி வரும். அது மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அதோட நீங்கள் ட்ரேடிங் விட்டுட்டு வெளியே போயிடுங்க, வேறு வேலையை பாருங்கள். ஓகே, நானும் ஏதோ ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒன்று பண்ணால் முறையாக பண்ணுங்கள், இல்லையா விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணுறேன் திரும்பவும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்மளுடைய ப்ரைஸில் கொஞ்சம் மேலே கீழே ட்ராவல் போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நமக்கு பாசிபிளான இடத்துல நம்ம இருக்கிறோமான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கலாம். அந்த பதட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே, பார்க்கலாங்க. நம்ம ஒரு ஃபெபினாக்கி போட்டு பார்க்கலாம், நம்ம எடுத்த இடம் கரெக்டான இடமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சாரி. அது ஃபெபினாக்கி எவ்வளோ ரீடெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 0.618 இந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அகைன் சேம் அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் நமக்கு ரீசன் கிடச்சிருக்கு பாருங்கள். பையிங்கான ரீசன் வந்து இன்னமும் நமக்கு ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு. ஃபெபினாக்கி போட்டதில் இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் லைன் வந்து இந்த இடம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்குது. ஸோ நம்ம சேஃபாக, அதாவது கொஞ்சம் நம்ம பின்னாடி சாஞ்சியாக உட்காரலாம். நம்ம முன்ன சீட்டில் உட்காருவீங்களா, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து டென்ஷனாக இருப்பீங்களா, அந்த டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னு அர்த்தம். இது மாதிரி நம்ம சேஃபாக போட்டுட்டோம் அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் லைக் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுடைய மோட்டிவேஷனாக நான் கேட்குறது வந்துன்னா உங்களோட லைக்ஸ். உங்களுக்கு அதே மாதிரி லேர்னிங்கில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 6 month நீங்கள் அதே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்கள் 399 பே பண்ணால் என்ன சொல்லி தருவீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் வந்து டீச்சர்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்களை மாதிரி ட்ரேடர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய டைம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் 399 சார்ஜ் பண்ணுறத தவிர வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக் 6 month 3 months 6 months நீங்கள் இதே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தன்னால் வந்துடும் ஃப்ரெண்ட். ட்ரேடிங் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வந்துடும். அந்த எமோஷனல் கட்டுப்படுத்துறது மட்டும் உங்ககிட்ட இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மெயின் வந்து வீடியோ வந்து நிறைய பேர் வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அதாவது பெரிய பெரிய ரிச் லெவலில் காமிப்பாங்க. எது உண்மையோ அதை மட்டும் தான் நம்ம என்ன சொல்கிறது பிரதிபலிக்க முடியுமே தவிர நம்ம இல்லாதது ஒன்று பொய்யாதது ரொம்ப நாளைக்கு வந்து நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். அது புரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ சம்பாதிக்கணும், கோடியாக சம்பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கோடியாக சம்பாதிக்க முடியாது. என்ன ஒரு ஆவரேஜாக ஒரு மாதம் ஒரு பெரிய நமக்கு என்ன ரேஞ்சில் இருக்கிறதோ ஒரு கேபிட்டலில் ஒரு 20% 15% சம்பாதிக்கலாமே தவிர அதுதான் உண்மை யதார்த்தம். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அதுவும் அவங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஓகே, இப்போ ஒரு என்ன சொல்லிட்டு வருது, இப்போ ஒரு 10,000 வச்சு 20,000 வச்சு நம்ம டெய்லி 500 பார்க்கணுன்னா கண்டிப்பாக முடியாது. அந்த மைண்ட் செட் மாற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃபேவரபுளாக ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா சில டைமில் பெரிய கேனில் இந்த பெரிய ஷார்ட் அடிச்சிடும். என்ன சொல்கிறது, ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படி சடனாக மூவ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி டைமில். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா நல்ல கிளியராக பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு ஈஸியாக மூவ்மெண்ட் டக்குன்னு கிடைக்கும். நம்ம அதுக்கு தான் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பெரிய ரெஜிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நான் லெவல் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ப்ரைம் நம்பர்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரைமில் இருக்கிறவங்க வந்து டவுட்டும் கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், அவர் என்ன நம்ம ப்ரைமில் இருக்கிற நம்ம சதீஷ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்கேன், சார் என்ட்ரி ப்ரைஸ் கரெக்டாக 382 ஆமாம் 33283 என்ட்ரி ப்ரைஸ் தான் கேட்டிருக்காரு. கரெக்ட் அப்படின்னு. ஆமாம், பை சைடு அவர் பை சைடாக சேல் சைடு ஒரு புதுசாக இருக்கிறவங்க இந்த பேண்டு தெரியல அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது க்ரீன் சைடு இருக்குதுங்களா, இது வந்து என்ட்ரி லைன். க்ரீன் சைடு டார்கெட்டு, ரெட் சைடு ஸ்டாப் லாஸ். அதே திருப்பி போட்டிங்கன்னா மேலே ரெட்டு கீழே க்ரீன் வந்துச்சுன்னா சேல் பண்ண சொல்கிறேன்னு அர்த்தம், மேலே க்ரீனு கீழே ரெட் வந்துச்சுன்னா பை பண்ண சொல்கிறேன்னு அர்த்தம். ஓகே, பை நான் டிப்ஸ் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். பை சைடு வியூ இருக்குது, சேல் சைடு வியூ இருக்குது, அது தப்பாக புரிஞ்சிக்க போகிறீங்க. இது டிப்ஸ் கால்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு டைம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இன்னும் நம்மளுக்கு டார்கெட் வரல, வெயிட் பண்ணுவோம். இருந்தாலும் இப்போ பாருங்கள், அப்போ வந்து 5 பாயிண்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 98 3 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு.
டார்கெட். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரூட் ஆயில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா பிரேக் டவுன் இல்லையா, ஸோ பிரேக் அவுட் ஆடுனால நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய நண்பர்களுக்கும் சென்ட் பண்ணிடலாம். டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா 1 செகண்ட் இருங்க, உங்கள் முன்னாடி சென்ட் பண்ணிடுறேன். டார்கெட் டன் இன் க்ரூட் ஆயில். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்லி லேர்னிங் பர்பஸ் தான், கவனம் வச்சுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸும் நிறைய ஆகும். ஏன்னா நம்ம சென்ட் பண்ணுறது எல்லாம் ப்ராஃபிட்டே சென்ட் பண்ண முடியாது, அதுவும் ஃபேக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எது பர்மனெண்ட்டாக அது மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கூட ஆயிருக்கும் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங்கில் சென்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் நிறையா இருக்கும். பண்ணிக்கோங்க. டாடா மோட்டர்ஸ் டார்கெட் வச்சு, டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ், டாடா ஸ்டீல் இது பாருங்கள். இது ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பேங்க் நிஃப்டி மார்னிங்கில் காலையில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, பை ஆகிடுச்சு. பை சைடு நம்ம திரும்ப மேலே போய்ட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ கவனமாக இருங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடும் கிடையாது. ஓகே, இந்த ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் வந்துச்சு இது மட்டும் நான் காமிக்க விரும்பலை. எது ரியலோ அது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல லேர்னிங் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ மெயின் தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.